செம டேஸ்டான நெல்லிக்காய் டீங்க. அது எப்படி நெல்லிக்காய் டீ டேஸ்டா இருக்கும்னு கேக்குறீங்களா? நான் சொல்ற மாதிரி போடுங்க, சூப்பரா இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணிக்கு 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெருசு, சின்னதா இருந்தா 3. ஒரு துண்டு இஞ்சி, 8ல இருந்து 10 மிளகு எடுத்துக்கலாம். இஞ்சியும் மிளகும் ஜாஸ்தியா எடுத்தீங்கன்னா ரொம்ப காரமாயிரும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நான் காமிச்ச பொருள் எல்லாம் மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கேன். எவ்வளவு நைஸா பிடிக்க முடியுமோ அவ்வளவு நைஸா பொடிச்சுக்கோங்க, தண்ணி ஊத்தாம. இப்ப நெல்லிக்காய் பொடிச்சது வந்து இந்த தண்ணியில சேர்த்திட்டு 4ல இருந்து 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வைங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சாதான் அந்த நெல்லிக்காயோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில இறங்குங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, இப்ப நான் காமிச்ச அளவுக்கு மட்டும் டீ தூள் சேர்த்துட்டு இப்ப சிம் பண்ணிட்டேன். ஒரு 10 புதினா இலையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுமே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. டீ தூளும் புதினா இலையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்து வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டி இந்த சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அப்பதான் அந்த சாரெல்லாம் நல்லா இறங்குட்டியில. நான் கடைசியில இனிப்புக்கு இதுக்கு தேன் சேர்க்க போறேன். நீங்க சர்க்கரை சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா டீ தூள் போடும் போதே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஒரு குட்டி சைஸ் லெமன்ல 1/2 மூடி எடுத்திருக்கேன். அதுலயும் நான் 1/4 மூடி தான் பிழிஞ்சு விடுறேன். 1/4 மூடி லெமன் இதுக்கு போதும். சர்வ் பண்ணும்போது டம்ளர்ல ஊத்திட்டு தேன் கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேனோட இனிப்பு பத்தல அப்படின்னா நீங்க வந்து நாட்டு சர்க்கரையோ இல்ல வெள்ளை சர்க்கரையோ எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாங்க. சூப்பரா ரொம்ப ரொம்ப தொண்டைக்கு இதமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.